வணக்கம். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு. அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு அப்படின்னு குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோம். அடக்கத்திலும் மேலான செல்வம் உயிருக்கு இல்லை. அடக்கத்தை விட உயிருக்கு மேலான செல்வம் எதுவும் இல்லை. ஆகவே அடக்கத்தை சிறந்த பொருளாக எண்ணி காக்க வேண்டும். அடக்கத்தை சிறந்த பொருளாக எண்ணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடக்கம்னா என்ன? எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம பழப்பு, நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு போகணும், அடக்கத்தோடு இருக்கணும். அதுக்கத்தான் சொல்கிறாரு, அடக்கத்திலும் மேலான செல்வம் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். அடக்கத்தோடு வாழ்கிறது தான் மேலான செல்வம்னு சொல்லி இங்கே வள்ளுவர் சுட்டி காட்டியிருக்காரு. ஆகவே அடக்கத்தை சிறந்த பொருளாக எண்ணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லி குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். அடக்கத்திலும் மேலான செல்வம் உயிருக்கு இல்லை. உயிரோடு வாழ்கிற நமக்கு அடக்கத்தை விட வேற ஒரு செல்வம் இல்லைன்றாரு. ஆகவே அடக்கத்தை சிறந்த பொருளாக எண்ணி காக்க வேண்டும். சிறந்த பொருளை நினச்சி அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறார். காக்க வேண்டும், அடக்கத்தை சிறந்த பொருளாக நினச்சி அதை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அடக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சிறந்த உயிராக காக்க வேண்டும் அப்படின்றாரு. காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கில்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லி குறள். அடக்கத்திலும் மேலான செல்வம் உயிருக்கு இல்லை. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அடக்கத்தை விட வேற ஒரு செல்வம் கிடையவே கிடையாது. ஆகவே அடக்கத்தை சிறந்த பொருளாக எண்ணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.